ஹலோ, கிரண் மாஸ்டர் மல்லிகார்ஜுகுமாரின் அன்பு வணக்கங்கள். நேற்றுக்கு பஞ்ச நமஸ்காரங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு பெருமாளை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது எந்தெந்த கோயிலில் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சில தகவலில் உங்களுக்கு தெரிவிக்கலான்ட்டு தான் இப்போ வந்திருக்கேன். 1. திருப்பதி ஏழுமலைக்கு மேல் உள்ள நாராயணகிரியில் ஏழுமலையானின் பாதச்சுவடுகள் பதிந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீவாரி பாதம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் திருமலை வாசனின் பாதச்சுவடுகளே வழிபடப்படுகின்றன. அங்கே சிலை கிடையாது, பாதச்சுவடுகள் மட்டும்தான் இருக்குது. அதை தான் எல்லோரும் வழிபடுறாங்க. எங்கே? திருப்பதி ஏழுமலைக்கு மேல் உள்ள நாராயணகிரியில் ஏழுமலையானின் பாதச்சுவடுகள் பதிந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீவாரி பாதம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்துல திருமலை வாசனின் பாதச்சுவடுகளே வழிபடப்படுகின்றன. 2. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் உள்ள நெல்லை கோவிந்தனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. 2 கருவறைகள் பக்கத்துலேயே நெல்லை கோவிந்தன் சன்னதி இருக்குது சொன்னேன் இல்லையா? அந்த நெல்லை கோவிந்தன் சன்னதியில் உள்ள பெருமாளின் உற்சவ திருமேனியில் மார்பில் சிவலிங்க அடையாளம் உள்ளது. சிவனையும் மார்பில் வச்சுருக்கார் போல இருக்கார். அதனால் மார்பில் சிவலிங்க அடையாளம் உள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் உள்ள பெருமாளின் உற்சவ திருமேனியில் மார்பில் சிவலிங்க அடையாளம் உள்ளது. 3. உடுப்பியில் உள்ள கிருஷ்ணருக்கு நவராத்திரியின் 9 நாட்களும் புடவை சாத்தி வழிபாடு செய்கிறார்கள். ஒருவேளை அவரை அம்பாளாக நினச்சின்னு பண்ணுறாளோ என்னமோ தெரியல. உடுப்பியில் உள்ள கிருஷ்ணருக்கு நவராத்திரியின் 9 நாட்களும் புடவை சாத்தி வழிபாடு செய்கிறார்கள். அடுத்தது, ஆந்திர மாநிலம் பத்ராச்சலத்தில் உள்ள ராமர் கோவிலில் உள்ள ராமபிரான் தனது கையில் வில்லு அம்புலாம் என்ன ஏந்தின்றிருக்காரு? சங்கு மற்றும் சக்கரம் தாங்கி காட்சியளிக்கிறார். எங்கே? ஆந்திர மாநிலம் பத்ராச்சலத்தில் உள்ள ராமர் கோவில். அது கோயில் என்னமோ ராமர் கோவில் தான். ஆனால் அங்கே உள்ள ராமபிரான் தன்னுடைய கையில் என்ன ஏந்தின்றிருக்காரு அப்படின்னாக்க சங்கு மற்றும் சக்கரம் தாங்கி காட்சி அளிக்கிறார். அடுத்தது, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நாங்குநேரியில் வானமாமலை பெருமாள் கோவில் இருக்கிறது. இங்குள்ள பெருமாளுக்கு தினமும் 3 லிட்டர் எண்ணெய் சாத்தப்படுகிறது. பின்பு இது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கே திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நாங்குநேரியில் வானமாமலை பெருமாள் கோவில் இருக்கிறது. இங்குள்ள பெருமாளுக்கு தினமும் 3 லிட்டர் எண்ணெய் சாத்தப்படுகிறது. கண்டிப்பாக தினம் எண்ணெய் தான். பின்பு அது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அடுத்தது, சிவபெருமானை போன்றே 3 கண்களை உடைய பெருமானை சிங்கப்பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்யலாம். எந்த இடத்துல? சிவபெருமானை போன்றே 3 கண்கள் உடைய பெருமாளை சிங்கப்பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்யலாம். இங்குள்ள மூலவரான நரசிம்மருக்கு 3 கண்கள் உள்ளன. இங்குள்ள மூலவர் நரசிம்மருக்கு எத்தனை கண் இருக்குது? 3 கண் இருக்குது. வேறு எந்த கோயிலையும் அது மாதிரி இருக்காது. பொதுவாக சிவனுக்கு தான் 3 கண் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பெருமாளுக்கு 3 கண் இருக்குது. அடுத்தது, திருக்கண்ணபுரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, பத்மினி, ஆண்டாள் என 4 தேவியருடன் பத்ராச்சலத்தில் அமர்ந்தபடி கரங்களில் சங்கு சக்கரம் தாங்கியபடி காட்சி அளிக்கிறார் கண்ணபுரத்தான். கண்ணபுரத்தான் இப்படி காட்சி அளிக்கிறாராம். கண்ணபுரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, பத்மினி, ஆண்டாள் என 4 தேவியருடன் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி கரங்களில் சங்கு சக்கரம் தாங்கியபடி காட்சி அளிக்கிறார் கண்ணபுரத்தான். அடுத்தது, ஆசியாவிலேயே மிக பெரிய பள்ளி கொண்ட உள்ள தலம் திருமயம். ஒரே மலையை குடைந்து அமைக்கப்பட்ட சிவன் மற்றும் பெருமாள் கோவில் இது மட்டுமே ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட
பெருமாள் உள்ள தலம் திருமயம். ஒரே மலையை குடைந்து அமைக்கப்பட்ட சிவனும் இருக்கார், பெருமாளும் இருக்கார். கோவில் இது மட்டுமே. 9. திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் உள்ளது வேதநாராயணன் கோயில். என்ன கோயில்? வேதநாராயணன் கோவில். எங்கே இருக்குது? திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் உள்ளது வேதநாராயணன் கோயில். இங்குள்ள பெருமாள் 4 வேதங்களையும் தலையணையாக வைத்து படுத்திருக்கிறார். 4 வேதத்தை தலையணையாக வைத்து படுத்திருக்கிறார். இதனால் இவருக்கு வேதநாராயணன் என்று பெயர். இதனால் இவருக்கு வேதநாராயணன் என்று பெயர். என்ன, பெருமாளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டீங்களா? நான் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல தகவல்களை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.